பண்ற? பெரிய பெருநாள். ஏய் பாத்து பாத்து. ஏய் பாட எழுத்துறா. கால்ல ஏதாவது பட்டுச்சா? நாசமா போச்சு. மொத்தமும் நாசமா போச்சு. சரி நீ போ, நான் க்ளீன் ஒரு பண்றேன். மண்ணும் தேவையில்ல. இப்ப திருப்தியாடி உனக்கு? மொத்தமும் திருப்தியா? நீ கண்ணு வச்ச மொத்தமும் நாசமா போச்சு. இருக்க கடைசி அரிசியை வச்சு சமைச்ச எல்லாம் போச்சு இல்லப்ப. ஏய் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா, உன்னோட வயித்தெரிச்சு தாண்டி காரணம். அதான் மொத்தமா கொட்டி போச்சு. குக்கர் கைப்பிடி லூசா இருந்துச்சு, நீ தெரியாதனமா தூக்கிட்ட. நீதான் முட்டாள். என்ன பத்தி எல்லாம் பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆமா, நாங்க முட்டாளி. உங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில பெரிய பட்டா வாங்கியிருக்காங்க. வந்துட்டா, வேலையை பார்த்துட்டு போடி. ஏய் பாத்து. தெரியும், போடி. ராதாகண்ணு, இப்படியே இருந்தா என்னத்துக்கு ஆவறது? இந்த காப்பியாச்சும் குடி. மனசே இல்லம்மா. சே 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 சே, இது ரொம்ப அநியாயம், அக்கிரமம். அந்த சேட் இப்படியா வண்டி தூக்குவான்? இத்தனை நாள் பணம் கட்டல, அதுக்கெல்லாம் என்ன பலன்? அது அவ்வளவுதானா? கோவிந்தாவா? 2 மாசம் தவணை கட்டலன்னா வண்டியை தூக்கிடுவானா? ராதாகண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா நான் இருக்கேன். நான் போய் அந்த சேட்டு கிட்ட பேசுறேன். ரொம்ப உதார் விடாத. ஷேடு பாக்கிறதுக்கு தான் அப்புறாணி, அடிக்கிறதுக்காகவே 4-5 பேரை சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான். நீ அங்க போய் ஏதாச்சும் பண்ண உன்னை அப்படியே பிதுக்கி அனுப்பி விட்டுருவான். ஹலோ, அப்போ நான் என்ன பயந்தவனா? இந்த சேட்டு மாதிரி 1000 பேர் பாத்திருப்பேன். நான் யாரு? மாணிக்கம். ராதாகண்ணு, நீ ஒண்ணு மட்டும் போட்டு 100 ரூபாய் கொடு. ஒரு கட்டிங் போட்டு வந்து அந்த சேட்டை பார்த்து நச்சு நச்சு 4 கேள்வி கட்டிட்டு வரேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ குடிக்க காசு கேட்டு அடி போடுறியா? மனுஷனா பண்ணி? இல்ல கண்ணு, அந்த சேட்டு கிட்ட பேசணும்ல. பேசி என்னத்தை கிழிக்க போற நீ? என் ஆட்டோவை மீட்டுட்டு வந்துருவியா? பா, நான் எதை இழந்துட்டு நிக்கிறேன்னு உனக்கு தெரியுதாப்பா? பொழப்பை இழந்துட்டு நிக்கிறேன், என் சுதந்திரத்தை இழந்துட்டு நிக்கிறேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? என்ன மனுஷியா நீ? எரியற கொள்ளில புடுங்குற வரைக்கும் ஆதாயன்னு நம்ம குழந்தைய வேதனையில இருக்கா, அவகிட்ட போய் குடிக்கிறது காசு கேக்குறவன. அது எல்லாமே போச்சுமா. வெற்றி கடத்தி இந்த ஆட்டோ தானமா எனக்கு எல்லாமா இருந்துச்சு. இந்த வீட்டுல இருந்ததை விட நான் அந்த ஆட்டோல இருந்தது தானமா அதிகம். அறையா போனா அப்பாவியா இருந்தேன். ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் 4 இடம் போய் 4 மனுஷங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். விடுடி, ஆண்டவனுக்கு எப்படியும் ஒரு வழியை காட்டுவான். எங்க மகளிர் குழுவில கேட்டிருக்கேன், யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள பணத்தை கட்டணுமா? மகளிர் குழுல இருந்து பணம் வர 1 வாரம் ஆகுமேமா. அதுக்கு என்ன பண்றது? நீ கரெக்டா தான் கட்டிக்கிட்டு இருந்த. டியூக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் வெற்றிய பெயில எடுக்கிறேன், ஆஸ்பத்திரியில சேர்க்கறேன்னு வாரி எரிச்சா இப்படிதான் நிக்கணும். சரி வேணாண்டி, அதெல்லாம் பேசி நானும் உன் மனசை புண்படுத்த விரும்பல. எப்படியாச்சும் பணத்தை புரட்டத்துக்கு பாப்போண்டி. ஆட்டோவை இழந்தது எனக்கு பொழப்பு மட்டும் இல்லம்மா, காலே போன மாதிரி இருக்கு. இனிமே நான் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளதான் முடங்கி கிடக்கணுமாமா? அந்த நன்றி கிட்டவன் என்னடானா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். ஆட்டோ போச்சுன்னா நான் என்னமா செய்வேன்? போச்சுன்னா தானே, கண்டிப்பா போகாது. நானும் 4 இடத்துல கேட்டிருக்கேன், சாயங்காலத்துக்குள்ள எங்கேயாச்சும் கிடைச்சிரும். வருத்தப்படாதடி, எப்போ ஆட்டோ கிடைச்சாலும் அதுக்கு நீ தயாரா இருக்க வேணாமா? நீ போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாமே கேளு. ஏய், ஒரே இடத்துல கேட்டா 40,000 ரூபாய் பெரிய பணம் கிடைக்காது. அதனால ஒரு 10 இடத்துல கேட்டா 4,000 ரூபாய் 4,000 ரூபான்னு 40,000 ரூபாய் கிடைச்சிடும்ல. முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். போ, நீ போய் குளிச்சுட்டு வா போ. ஈசு, இது நல்ல ஐடியாச்சே. கட்டிங் அடிக்க 100 ரூபாவை ஒரே ஆளுகிட்ட போய் கேட்காம 10 பேர்கிட்ட 10 ரூபாவை கேட்டா ஈஸியா பணத்தை தேர்த்துடலாம்ல. வெரி குட். இதுக்கு பேரு தேத்துறது இல்ல, பிச்சை எடுக்கிறது. போ, இது வரைக்கும் அது மட்டும் தான் நீ பண்ணல. போ, அதையும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மானத்தையும் வாங்கிடு. வந்து வாச்சிருக்கு பாரு எனக்குன்னு கரகம் முடிச்சது. ஏதாவது பேசுவா, ஐ டோன்ட் கேர். யாராவது கிட்ட 10 கேட்கலாம். வருஷாமா,
வர்ஷா, வாங்க சம்பந்தி. வர்ஷாவை பார்க்கலான்னு. மேலதான் இருக்கா, நான் வேணா கூப்பிடவா? இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். சரி. நீங்க இருங்க. ம். அப்பா வாங்கப்பா. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்கப்பா. சம்பந்திக்கு இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா, ஆனா வீடு தான் துக்க வீடு மாதிரி இருக்கு. யாரும் யார் கூடயும் பேசுறது இல்ல. இவர் கூட ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்காருப்பா. என்னத்த சொல்ல. சரி, அபி விஷயத்துல சம்பந்தி இன்னும் உறுதியா தான் இருக்காரா? அப்படியேதான்ப்பா இருக்காரு. வர்ஷா, இப்ப அப்பா பேச போறது பெரிய விஷயமா, கவனமா கேளு. சொல்லுங்கப்பா. நாமளும் எவ்வளவோ போராடி பார்த்தாச்சுமா. இந்த அபி மனசு மாறுற மாதிரி தெரியல. இதுக்கு மேல போராடுறது வேஸ்ட்னு எனக்கு தோணுது. என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமாமா, ஜட்ஜி அவளை தலைமுறையிட்டாரு. இதுக்கு மேல நாம நமக்கு என்ன ஆகணுமோ அதை பத்தி தாமா யோசிக்கணும். அதுதான் சரியும் கூட. நம்ம தர்ஷன் ஒரு பக்கம் அபி அபின்னு இருக்கானேப்பா. அதெல்லாம் மாத்திக்கலாம். அப்படி மாறுறப்ப பாத்துக்கலாம். இப்ப நமக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். என்ன வேலைப்பா? சம்பந்திக்கோ உடம்பு சரியில்லை. இந்த தடவை மைல்டு அட்டாக்கு தப்பிச்சிட்டாரு. ஆனா அடுத்து ஒண்ணு பெருசா வந்தா என்ன நடக்கும்? ஒருவேளை போயிட்டாருன்னா? அப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அவசியம் வந்தா பேசிதான் ஆகணும். ஒருவேளை திடீர்னு அவர் போயிட்டாருன்னா என்ன நடக்கும்? என்னப்பா நடக்கும்? சொத்துமா, கடல் மாதிரி சொத்து கிடக்கு. அத 2 பாகமா பிரிப்பாங்க. ஒரு பாகம் உன் வீட்டுக்காரன் கைக்கு போகும். கரெக்டா? அப்படிலாம் நடக்குமாப்பா? சட்டப்படி அப்படித்தானே நடக்கணும். அப்புறம் அந்த இன்னொரு பாகத்துல அபிக்கும் பங்கு இருக்கு. சட்டப்படி யாராலையும் அதையும் தடுக்க முடியாது, தெரியும்ல? அவர்தான் அவளை மகளே இல்லைன்னு தலைமுழுகிட்டாரேப்பா. வாய் வார்த்தையா சொல்றதெல்லாம் கோர்ட்ல செல்லாதுமா. நாளைக்கே அவர் போயிட்டாரு, அபி என் பங்கு கொடுங்கன்னு அந்த பொறுக்கியோட கோர்ட்ல வந்து நின்னா யாரால தடுக்க முடியும்? யாரு கண்டா? நான் பெத்து வச்சிருக்கேனே அந்த பைத்தியக்காரன், அவனே வந்து அந்த அபிக்காக வாதாடினாலும் வாதாடுவான். அவன் திறமைய பத்தி உனக்கே தெரியும். கேஸ ஊதி தள்ளி அபி பங்க வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். நிச்சயமா அவன் செய்வான்பா. அப்படி பறிபோகிற பங்கை யார் அனுபவிப்பா? அந்த பொறுக்கி வெற்றியும் அவன் பிச்சைக்கார குடும்பமும் தானே. பாடுபட்டு ஜட்ஜும் அவரோட அண்ணனும் சேர்த்து வச்ச பங்க எவனோ ஒரு பொறுக்கி அள்ளிக்கிட்டு போறதா? தப்புதான்ப்பா. இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? செய்ய வேண்டியது நீ இல்ல, உன் புருஷன். என்னப்பா சொல்றீங்க? அபிய தலைமுழுகிறதுனா சட்டப்படி தலைமுழுகி ஆகணும். அதுவும் சம்பந்தி கோபம் உச்சத்துல இருக்கும் போதே செய்யணும். அதுக்கு ஏன் வீட்டுக்கார் என்னப்பா செய்யணும்? நேரம் கிடைக்கும் போது நைஸா அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லு. சொத்தை எல்லாம் உன் வீட்டுக்காரன் பேருக்கு மாத்தி எழுதி வைக்க சொல்லு. அந்த ஹரியும் தீப்தியும் கூட இந்த சொத்துக்கு வாரிசு தானேப்பா? அவங்களுக்கு நீங்க 2 பேரும் கார்டியன் போட்டுக்கங்கம்மா, சரியா போயிடும். மொத்த சொத்து உங்க கையில இருந்தாதான் அபியால உள்ள புகுந்து ஒரு குழப்பமும் பண்ண முடியாது. அத நல்லா பாத்துக்க வர்ஷா. சரிப்பா, நான் பேசுறேன். பேசுறது முக்கியம் இல்ல, எடுத்தோங்க அவுத்தோன்னு பேசக்கூடாது. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நைஸா பேசி உன் வீட்டுக்கார மனச மாத்தணும். அதுவும் சீக்கிரமா பேசி அவரை ஜட்ஜி கிட்ட பேச வைக்கணும். ஜட்ஜோட கோபம் குறையறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வச்சாதான் உனக்கும் உன் வீட்டுக்காரனுக்கும் சொத்து மொத்தமும் சிந்தாம சிதறாம உங்க கைக்கு வரும். செய்வியா? கண்டிப்பா செய்றேன்பா. என் வீட்டுக்கார்கிட்ட பேசி அவரோட மனசை மாத்தி இந்த சொத்தையை மாத்தி எழுதி வைக்கிறேன். இந்த விஷயத்துல நான் உங்க பொண்ணுன்னு நிரூபிக்கிறேன்பா. செஞ்சு காட்டுறேன். இதாண்டா என் பொண்ணு, நீ செய்வன்னு எனக்கு தெரியுமா. நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, நானும் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிம்மா.
அடடடடா, வாசனை வாசனை, என்ன வாசனை வாசனை. சாம்பார்னா இப்படிதான் பண்ணணும். கரெக்டான காரம், அளவான உப்பு, மைல்டா இந்த பெருங்காய ஸ்மெல். அடடடடா. அப்புறம் இந்த வெந்தயத்தை தாளிச்சதுனால வெந்தயத்துல இருந்து ஒரு மாதிரி ஸ்டிஞ்சி ஸ்மெல். அப்பப்பப்பப்பா. முட்டை பொரியல். செம்ம. லைட்டா புளி கரைச்சி விட்டுருக்கேன்னா வேற லெவல் டேஸ்ட். இதான் பர்ஃபெக்ட் டின்னர். இதெல்லாம் சாப்பிடணும்னா என்ன மாதிரி குட்டை வச்சிருக்கணும். இட்ஸ் ஓகே, என்ன பண்றது, சில பேருக்கு அந்த வரம் இல்லை. வேணுமா புருஷ்? நான் வேணா ஊட்டி விடவா? பார்த்து கழுத்து சுளிக்கு போகுது. பசிக்குதா? பேசாம சாப்பிடுறியா நீ? அப்பளம் கூட கிறிஸ்பியா டேஸ்டா இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். லாஸ்ட் வாய். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். இனிமே கேட்டா கூட கிடைக்காதுப்பா. நைஸ் ஃபுட், சூப்பர் டின்னர். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வாசனையாவே இருக்கே. ஓ சாரி.
எப்படி இருந்துச்சு? பசியெல்லாம் போயிடுச்சா? பசி வந்தா பத்தும் போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டி பிடிவாதெல்லாம் போயிடும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. வேணுமான்னு கேட்கும் போதே சரின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு நேரம் பசியில கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல. எப்பேற்பட்ட உதவி செஞ்சாலும் நன்றி சொல்ல மாட்டாரு. இப்ப பாரு, பசிச்ச வயிறுக்கு சோறு போட்டிருக்கேன், அதுக்கு கூட ஒரு நன்றியே இல்லாம போறாரு. ரொம்ப பெருமையா இருக்கு. குளிச்சுட்டு வந்ததும் முதல் வேலையை பொட்டு தான் வைக்கணும். இப்படி பாழ் இருக்கக்கூடாது. என்னடி நம்ம வீட்டு வாசல்ல ஆட்டோ சத்தம் கேக்குது? ராதா, என்னம்மா? சீக்கிரம் வாடி, சீக்கிரமா வா. வாடி, கிட்டக்க வந்து பாரு. அட ஆட்டோ. என்னம்மா ராதா, உன் ஆட்டோல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாத்துக்கோ. நீ எப்படி கொடுத்தியோ அப்படியே எடுத்து வந்து நிறுத்திருக்கேன். சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு, அதையும் மெக்கானிக்கை வச்சு சரி பண்ணியாச்சு. வாட்டர் வாஷும் பண்ணியாச்சு. சேட்டு இன்னைக்கு ஏலத்துல விடுறேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன், அதான் பணம் கட்டியாச்சே, அதான் எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டேன். பணமா? பணம் 2 மாசம் டியூ நான் எங்க சேட்டு கட்டினேன்? 2 மாசம் டியூ மட்டும் இல்ல, வண்டிக்கு நிலுவையில இருக்கிற மொத்த பணத்தையும் கட்டியாச்சு. என்ன சேட்டு சொல்ற? மொத்த பணத்தையும் அடைச்சாச்சா? எப்படி? யாரு? இந்தா ராதா டாக்குமெண்ட் புடி. நீ கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் மொத்தம் 7 பேப்பர், எல்லாம் சரியா இருக்கான்னு நல்லா பாத்துக்கோ. நீ இனிமே எனக்கு 10 பைசா கூட பாக்கி கிடையாது. சேட்டு பாருமா. அட எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆமாண்டி ராதா, மொத்த டாக்குமெண்ட்டையும் சேட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. சேட்டு நான் தான் பணமே கட்டலையே, எப்படி? இந்தாமா ராதா, உன் சாவியை புடி. இனிமே இது உன் ஆட்டோன்னு தைரியமா சொல்லலாம். நீ பணமும் கட்ட தேவையில்ல, யாருக்கும் பதிலும் சொல்ல தேவையில்ல. நல்ல வேலை சேட்டு, நீ அதிர்ஷ்டக்காரன் தான். நானே உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சேன். ஆட்டோ கொண்டு வந்து கொடுத்துற, தப்பிச்சிட்டேன். சரிம்மா ராதா, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். பயந்துட்டான் போல் இருக்கு. தட் இஸ் மாணிக்கம். மா என்ன ஒரு நிமிஷம் கில்ல. எதுக்குடி? அட கில்லமா. ஏன் ஈஸி யோசிக்கிற? ஆமாமா, இது கனவில்ல, நிஜம்தான். பாதி பணம் கூட கட்டி முடிக்கல, நிலுவை பணம் வேற எக்கச்சக்கமா இருக்குமே. யாரு கட்டிருப்பா? நீ ஏதாவது கட்டினியா? நான் எங்க இருந்து கட்டுவேன்? ஒருவேளை அந்த வெற்றி கட்டினானோ என்னமோ தெரியலையே. அது எப்படி? இவன் போன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் வந்துச்சுன்னு சொன்னால, அவன் எப்படி கட்டிருப்பான்? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஆனா எனக்கு என்னோட வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கு அப்படியே ரெக்கம் முளைச்ச மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ராதாகண்ணு, இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடியே ஆகணும். அதனால ஒரு 100 rupees இருந்தா கூட கட்டிங்க்கு அப்ப அடிக்கவே ஆகணும். என்னோட சட்டை பாக்கெட்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. வெரி குட், தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, சைட் ப்ளீஸ். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தங்கள்.